அனு, நீ பெரிய நடிகன்னு எனக்கு தெரியும். உன்னை பார்த்த முத நாளே நான் பங்கஜ் கிட்ட சொன்னேன், உன்னை டிராமா குவீன். ஆனா நான் நினைச்சதை விட நீ பெரிய டிராமா குவீனா இருக்க. என்னைய அசர அடிச்சிட்டிய நீ. யூ ஆர் சான்ஸ்லெஸ். ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இந்த வீடியோல இருக்கிறது நான் தான். ஆனா என் கையில கத்தி எப்படி வந்துச்சு, நான் எப்படி சூர்யா சார் வெட்ட போனேன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆக்சுவலி அப்போ நான் நானாவே இல்ல. நீங்க வேணா இத பத்தி சூர்யா சார் கிட்ட கேட்டு பாருங்க, அவரே உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாரு. அதான் நான் வீடியோல பாத்துட்டேனே, அப்புறம் என்ன சூர்யா சார் கிட்ட கேக்குறது? நீ இப்படி ஏதாவது பேசி பேசி அவரையும் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருப்ப. உன் டிராமாவ சூர்யா சார் அப்படியே நம்பிடுவாரு. ஆனா நான் நம்ப மாட்டேன். என்ன உன்னால பிரெயின் வாஷ் பண்ணவும் முடியாது. நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கே வரேன். இப்போ என்கிட்ட சாலிட் எவிடன்ஸ் இருக்கு. நீ ஏன் போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடு, அதான் உனக்கு நல்லது. இல்லனா நான் இந்த வீடியோவை இந்த வீட்ல உள்ள எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி நான் உன்னை அரெஸ்ட் பண்ண வைப்பேன். என்ன சொல்ற? மேடம், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க மேடம். நான் ஏன் சூர்யா சாரை குத்துனேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நான் ஏன் போய் சொல்ல போறேன்? உங்களுக்கே தெரியும்ல நான் சூர்யா சாரை எவ்வளவு லவ் பண்றேன்னு. அப்படிப்பட்ட நான் சூர்யா சாரை கத்தியால குத்த எப்படி ட்ரை பண்ணிருப்பேன் மேடம்? சூர்யா சார் தான் என்னோட வாழ்க்கை மேடம். அவர் தான் என்னோட உலகமே. அவர் எல்லாமே இந்த உலகத்துல நான் மட்டும் என்ன பண்ண போறேன்? ஏய் சி, நிறுத்து. உன் டிராமாவுல நம்புற மூட்ல நான் இல்ல. இப்படி பேசி பேசிதான் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உன் கைக்குள்ள போட்டு வச்சிருக்க. இனிமே உன்னோட இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லாது. உன் சாயம் நல்லா வெளுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீ இருக்க வேண்டிய இடம் ஜெயில் தான். நீயா போறியா இல்ல நான் உன்னை அனுப்பிச்சு வைக்கட்டுமா? மேடம் ப்ளீஸ் மேடம், நீங்க ஒரே ஒரு தடவை சூர்யா சார் கிட்ட இதை பத்தி பேசி பாருங்க. சூர்யா சார் கூட வேண்டாம் மேடம், பங்கஜ் சார் கிட்டயாவது பேசி பாருங்க மேடம். ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ். நான் கோயில் வீட்ல இருந்தப்போ ஐயாச்சே, எப்ப பாரு ஏதாவது பேசி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கறதா உன் வேலை. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் இப்பவே சாரதாமா கிட்ட இந்த வீடியோ காமிச்சிட்டு வரேன். மேடம் மேடம் இருங்க மேடம். வேண்டாம் மேடம், நானே போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன். இந்த வீட்ல இருக்கிறவங்க என்ன குற்றவாளியா பாக்குறது என்னால சகிச்சுக்க முடியாது மேடம். அவங்க கண்ணுல படாம நானே போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறேன். வெரி குட் அனு, ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்க. வெரி குட். சரி கிளம்பு கிளம்பு வா. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லா உண்மையும் சொல்லி சரண்டர் ஆயிடு. ஓகே? சூர்யா சார் ஜாமீன் எடுக்க வந்தாரு, சந்திரா சார் ஜாமீன் எடுக்க வந்தாருன்னு திரும்ப வெளிய வந்து நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அவங்க ஜாமீன்ல எடுக்க வந்தாலும் எனக்கு ஜாமீன்ல போக இஷ்டம் இல்லன்னு போலீஸ் கிட்ட சொல்லணும். புரியுதா? ஏன் மேடம் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஏன்னா இனிமே நீ சூர்யா சார் லைஃப்ல இருந்தா அவர் உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் நீ அவரை கொன்னுடுவ. கெட் அவுட் ஆஃப் சூர்யா சார்ஸ் லைஃப். சூர்யா சார் ரொம்ப அப்பாவி. நீ அவரோட வாழ்க்கையில இல்லனா அவரை கேர்ஃபுல்லா நான் பாத்துப்பேன். நீ சூர்யா சாரை பார்த்ததாலதான் இந்த எல்லா கன்ஃபியூஷனும். நீ சூர்யா சாரை லவ் பண்றது நிஜமா இருந்தா இந்த நிமிஷத்தோட அவர் லைஃப்ல இருந்து மொத்தமா போயிடு. அதுதான் அவருக்கு நீ செய்யற நன்றி கடன். சொல்லு, என்ன டிசைட் பண்ணிருக்க? நான் போலீஸ் கிட்டே சரண்டர் ஆயிடுறேன் மேடம். ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை சாமி மட்டும் கும்பிட்டுட்டு போயிடுறேன் மேடம். ப்ளீஸ் மேடம். சாமி கும்பிட போறியா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஜெயில எப்படியும் 10 வருஷம் சும்மா தானே இருப்ப, அப்ப சாமி கும்பிட்டுக்கோ. இப்ப கிளம்பு. ப்ளீஸ் மேடம், சாமியை கும்பிட்டுட்டு நீங்க சொன்ன மாதிரி சத்தியமா போய் நானே சரண்டர் ஆயிடுறேன். ப்ளீஸ் மேடம், ப்ராமிஸ் மேடம். சரி சரி, சாமி கும்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்பு. இல்ல இந்த வீடியோவை வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். பி கேர்ஃபுல். போ. வணக்கம். தலைப்புச் செய்திகள்.
அனுவோட ஆட்டம் ஓவர். அப்பா, என்னை நம்பி வந்தவங்க யாரும் இதுவரை ஏமாந்ததா சரித்திரமே இல்ல. குட்டி அம்மா, எவ்வளவோ நம்பிக்கையோட பூஜை செஞ்ச. நிச்சயம் தேவநந்தினி வரமாட்டான்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரியே தேவநந்தினி வரல. ஆனா இப்ப விதி வேற ரூபத்துல என்ன தேடி வந்துருச்சு. இப்ப எனக்கு வேற வழியே இல்ல. நான் சூரியசரை விட்டு ஒட்டு மொத்தமா பிரிஞ்சாகணும். அந்த நேரம் இப்ப வந்துருச்சு குட்டி அம்மா. எல்லா விஷயமும் மீரா மேடம்க்கு தெரிஞ்சு போச்சு. நான் சூரிய சார கொல்ல நினைக்கலங்கிறது அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. நான் தேவநந்தினி பத்தி சொன்னா மட்டும் நம்பவா போறாங்க? வேணும்னே நான் கதை சொல்றேன்னு நினைப்பாங்க. நான் போறேம்மா, நான் போறேன். எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம், சந்திர கிரகணம் அன்னைக்கு சூரிய சருக்கு என்ன ஆகும்ன்றது. உன்னை நம்பிதாம போறேன். சூரிய சார நீதாம பாத்துக்கணும். நீ சொன்ன மாதிரி பூஜை எல்லாம் சிறப்பா செஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நானும் சூரிய சாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சோம்மா. ஆனா விதி இப்படி விளையாடும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. போலீஸ்ல இப்பவே சரண்டர் ஆகலன்னா அந்த வீடியோவை இப்பவே எல்லார்கிட்டயும் காமிப்பேன்னு மீரா மேடம் மிரட்டுறாங்க. அவங்க எல்லாரும் என்ன குற்றவாளியா பாக்குறது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுமா. அதனால நானே போலீஸ தேடி போறேன் குட்டியம்மா. குட்டியம்மா, நீ இருக்கிறது உண்மைனா, நீ எங்களை காப்பாத்துவன்னு சொன்னது உண்மைனா, என்னோட சூரிய சரை நீ தான் காப்பாத்தணும். இதை விட வேற என்ன கேக்குறதுன்னே தெரியலம்மா. அம்மா, வா அனு, உட்காரு. இல்லம்மா, நான் கொஞ்சம் போகணும். போகணுமா? எங்க? அது வந்து கோயிலுக்குமா. எப்பவும் கோயில், பூஜை, சாமி, பிரார்த்தனை, இதை தவிர வேற எதுவும் உனக்கு தெரியாதானோ? மான்சி, அவளுக்கு பிடிக்குதுன்னா அவ எங்க வேணாலும் போயிட்டு வரட்டும். உனக்கு என்ன? உங்களுக்கே மோமின்ல இவ்ளோ கோவம்? நான் ஒன்னும் தப்பா கேக்கலையே. நீங்க எதுவும் தப்பா கேக்கலக்கா. நீங்க சொன்னது சரிதான். பூஜை சாமின்னு தான் நான் இருந்தேன். ஆனா அந்த சாமியெல்லாம் என்ன விட்டுருச்சு. என்னாச்சு அனு? ஏன் இவ்ளோ சோகமா பேசுற? என்ன விஷயம் அனு? இல்லம்மா, எனக்கு சாமி கிட்ட ஒரு வேண்டுதல் இருக்கு, அதுக்காக போறேன். அத சொன்னேன். அது என்ன வேண்டுதல்னு நான் தெரிஞ்சுக்கலாமானு? மான்சி, வேண்டுதலை வெளியில சொல்லக்கூடாது. அது நிறைவேறின பின்னாடி சாமிக்கு நன்றி சொல்லும் போதுதான் வெளியவே சொல்லணும். ஆமாமா,
அதுக்கு தான் நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எழுந்துருமா, நல்லா இரு. என்னாச்சானு, ஏன் ஆசீர்வாதம் வாங்குற? என்னைக்கும் உங்க ஆசீர்வாதம் வேணும்மா. என் ஆசீர்வாதம் உனக்கு இல்லாம வேற யாருக்கு? கோயிலுக்கு தானே போற, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. நீ எதை நினைச்சு போறியோ அது சக்சஸ்ஃபுல்லா முடியும், கவலைப்படாத. நான் எங்க போறேன்னு தெரியாம நீங்க என்ன வாழ்த்தி அனுப்புறீங்களேம்மா. ஆனா ஜெயிலுக்கு போறேன்னா எப்ப திரும்பி வருவேன்னு தெரியாம போயிட்டு இருக்கேன். வரேன்க்கா. வரேம்மா. ஏன் அனு, என்ன டல்லா இருக்க? நான் வேணும்னா உன் கூட வரட்டுமா? ஐயோ வேணாம்மா, நீங்க உடம்ப பாத்துக்கோங்கம்மா. நான் வரேம்மா. ம். அப்புறம் சூர்யா சார்கிட்டயும் சொல்லிடுங்கம்மா. நீயே சொல்லிட்டு போக வேண்டியது தானே? இல்லம்மா, நீங்களே சொல்லிடுங்க. கோயிலுக்கு போறா, அதுக்கு எவ்ளோ பில்டப் மாமிங்களோ. அவளுக்கு என்ன கஷ்டமோ என்னமோ, நீ ஏன் தேவையில்லாம ஒவ்வொருத்தர பத்தியும் கமெண்ட் பண்ணிட்டே இருக்க? எப்பதான் நீ அடுத்தவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க போறியோ எனக்கு தெரியல. போதும் போதும், கிளம்ப முதல்ல. என்ன பாக்குற? போலீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டீனா? அதான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நானும் வரலான்னு டிசைட் பண்ணிட்டேன். உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு இனிமே அனு இந்த வீட்டுக்கு வரமாட்டான்னு கன்ஃபார்ம் ஆன பின்னாடிதான் நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வரப்போறேன். கிளம்பு வா. தயவு செஞ்சு கடைசியா நான் சொல்றத கேளுங்க மேடம். அந்த வீடியோல இருக்கிறது நான் தான். ஆனா நான் சூர்யா சார் கத்தியால குத்துனது எனக்கே தெரியாது மேடம். ஐயோ, இரிட்டேட்டிங் ஆனு உன்னோட. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி அத உண்மைன்னு மாத்துறதுல உனக்கு இருக்கிற திறமை சத்தியமா யாருக்கும் வராது. நீ சொல்ற எந்த எக்ஸ்பிளனேஷனையும் நான் கேட்க விரும்பல. நீ ஆடுற நாடகத்தெல்லாம் நம்ப இந்த மீரா சாரதாமாவோ இல்ல சூர்யா சரோ கிடையாது. நீ எப்படிப்பட்டவன்னு இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நிரூபிக்க நான் காத்துட்டு இருக்கேன். இப்போ அந்த எவிடன்ஸ் எனக்கு கிடைச்சாச்சு. சூர்யா சார ஒரு எறும்பு கடிச்சா கூட நான் துடிச்சு போயிடுவேன். நீ போய் கத்தியால குத்திருக்கியே, இதுக்கப்புறமும் நான் சும்மா விட்டேன்னு வச்சுக்கோ. என்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரி வேற யாருமே இருக்க முடியாது. காலனில இருந்த உனக்காக சூர்யா சார் என்னெல்லாமோ பண்ணாரே. ஏண்டி அவரை போய் குத்த எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? நம்பிக்கை துரோகிடி நீ. என்ன வேணாலும் சொல்லுங்க மேடம், ஆனா சூர்யா சாருக்கு நான் துரோகம் செஞ்சுன்னு மட்டும் சொல்லாதீங்க மேடம். நிறுத்து.
குத்துறதும் குத்திட்டு துரோகம் பண்ண மாட்டாளாம். அதுவும் ஒரு தடவை இல்ல 2 தடவை. அசிங்கமாவே இல்லையா உனக்கெல்லாம்? இப்ப நீ போக போறியா இல்லையா? இல்ல, நீ சரிப்பட்டு வரமாட்ட. இப்பவே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ண போறேன். மேடம் மேடம் அது மட்டும் வேணாம் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், வேணாம் மேடம். என்னாச்சு மேடம்? அம்மா, மேடம் அப்படியே இருங்க மேடம். காலை காட்டுங்க. அம்மா, உட்காருங்க. ஒரே ஒரு நிமிஷம் தான். இப்படி கட்டின விஷம் மேல ஏறாது. ஐயோ ஐயோ வலிக்குதே. என்னாச்சு என்னாச்சு மீரா? வீர மேடமே தேல் கொட்டிடுச்சு. அச்சச்சோ. தேளா? பயப்படாதீங்கக்கா. விஷம் மேல ஏறாம இருக்க நான் கட்டு போட்டிருக்கேன். ஒரே ஒரு கத்தி எடுத்துட்டு வர சொல்லுங்களேன். ஐயோ வலிக்குது. கத்தி கொஞ்சம் எடுக்கணும். பொறுத்துக்கோங்க மேடம். தேல் கொட்டின இடத்துல லேசா கீறி அந்த விஷத்தை உறிஞ்சு எடுத்துட்டா எல்லாம் சரியா போயிடும். அச்சச்சோ, அதெல்லாம் வேணாம். விஷம் ஒருவேளை உன் உடம்புல ஏறிடுச்சுன்னா என்ன பண்றது? பேசாம டாக்டர் கிட்ட போயிடலாம். அதுக்குள்ள விஷம் உடம்பு முழுக்க பரவிடுச்சுன்னா வீரம்ம உயிருக்கே ஆபத்துமா. ஐயோ வலிக்குது. அம்மா, ஏய் பயப்படாதீங்க மேடம். லேசா தான் கீற போறேன். எங்க கண்ணை மூடிக்கோங்க. அம்மா. அனு பாத்து. விஷம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு மேடம். இனிமே பயம் இல்ல. அனு, மீராக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? எதுவும் ஆகாதுமா. மேடம் உங்களுக்கு ஏதாவது மயக்க வர மாதிரி இருக்கா? இல்ல அனு. அப்ப பயமே இல்ல மேடம். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. எதுக்கும் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். ஏன் மேடம் அப்படி பாக்குறீங்க? மான்சி, எதுக்கும் டாக்டருக்கு போன் பண்ணுமா? அனு, மீரா கூட்டிட்டு உள்ள வா. வா வாங்க மேடம் போலாம். சாரி அனு. ஏன் மேடம் சாரி எல்லாம் சொல்றீங்க? உனக்கு எதிரா நான் எவ்வளவோ பண்ணிருக்கேன். இப்ப கூட உன்னை ஜெயிலுக்குள்ள தள்ளணும்னு துடியா துடிச்ச. என்னோட ஒரே லட்சியமே உன்னை ஒழிச்சு காட்டுறதுதான். ஆனா நீ என்ன காப்பாத்த எவ்வளவு போராடுறியானோ. கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போராடிட்டு இருக்கிறப்போ அது எக்கடா கெட்டு போகட்டும்னு எப்படி மேடம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நான் என்ன அரக்க ஜென்மமா? மனுஷ ஜென்மம் தானே மேடம். அதுவும் நான் வேலைக்கு சேர்ந்த முதல் நாள்ல இருந்தே உங்க கூட பழகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்களை விட்டுட்டு போக முடியுமா மேடம்? அதுக்காக நான் சொன்னதுல இருந்து பின் வாங்கவே மாட்டேன். உங்களை வீட்டுக்குள்ள விட்டுட்டு நீங்க சொன்ன மாதிரியே நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரண்டர் ஆயிடுறேன் மேடம். எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மேடம். நான் தான் சூரிய சார கத்தியால குத்துனன்றத நான் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் சொல்லுங்க மேடம். ஆனா இப்பவும் சொல்றேன் மேடம், நீங்க பார்த்த வீடியோல சூரிய சார கத்தியால குத்துனது நான் தான். ஆனா எப்போ எப்படி ஏன் குத்துனன்னு எதுவுமே தெரியாது. இது என் உயிரை விட பெருசா நினைக்கிறேன். சூரிய சார் மேல சத்தியம் மேடம். சத்தியம்லாம் வேண்டாம் அனு. சத்தியமா நான் உன்னை நம்புறேன் அனு. இப்ப கூட நம்புறேன். எஸ் அனு, நீ ஏன் அப்படி நடந்துகிட்ட? வீடியோல இருக்கிறது நீதானாலும் ஏன் நீ கொல்லலன்னு சொல்ற? இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா உன்னை சுத்தமா பிடிக்காத எனக்கு தேள் கொட்டினதுக்கே துடிச்சு போய் என்ன காப்பாத்த இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்கேனா?
நீ உயிருக்கு உயிரா லவ் பண்ண சூர்யா சார கத்தியால குத்திருக்க சான்ஸே இல்லைன்னு இப்போ நம்புறானோ? எஸ் அனு, சூர்யா சாருக்கும் உனக்கும் பங்கஜுக்கும் ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. அதை என்ன காரணத்தினாலயோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. அதையும் இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் தான் உனக்கு சாரி சொல்லணும் அனு. ஆனா நீ என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க. உன்னை போய் நான் என்ன பாடுபடுத்திட்டேன். ச்சே. உன் வாழ்க்கையில இருக்கிற மரமும் என்னங்கறத என்கிட்ட சொல்லணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. நீயும் சூர்யா சாரும் மறைக்க நினைச்சாலும் அது தப்பும் இல்ல. அது உங்க பர்சனல் விஷயம். நீங்களா அதை என்கிட்ட சொல்ற வரைக்கும் அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க நான் ட்ரை பண்ணவே மாட்டேன். எஸ் அனு, இந்த நிமிஷத்துல இருந்து மீரா உனக்கு எதிரா எதுவுமே செய்ய மாட்டா. ப்ராமிஸ் அனு, ப்ராமிஸ். என்னால இப்ப சில விஷயங்களை வெளிப்படையா சொல்ல முடியல மேடம். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க மேடம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அனு.